ஸோ இப்போ நம்ம பிரஸ்ட் கேன்சரை க்யூர் பண்ணிட்டோம், ஆனால் அந்த பேஷண்டோடைய குவாலிட்டி ஆஃப் லைஃப் எப்படி இருக்குது அப்படின்றது தான் அடுத்த விஷயங்கள் நம்ம யோசிக்க வேண்டியது. குவாலிட்டி ஆஃப் லைஃப் அப்படின்னா என்ன? ஸோ சர்ஜரி பண்ண அப்புறம் இல்லை பிரஸ்ட் கேன்சர் ட்ரீட்மெண்ட் பண்ண அப்புறம் ஏற்கனவே இந்த ப்ராப்ளம் வர்றதுக்கு முன்னாடியே அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்ததோ, ரைட் ஃப்ரம் அவங்களுடைய கான்ஃபிடன்ஸ் லெவலாக இருக்கட்டும், அவங்களுடைய ஃபிசிக்கல் அப்பியரன்ஸாக இருக்கட்டும், அவங்க மற்றவங்க கூட பழகிற விஷயமா இருக்கட்டும், அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணுற விஷயங்களாக இருக்கட்டும், இது எல்லாமே ட்ரீட்மெண்ட்டுக்கு முன்னாடி எப்படி எவ்வளோ இருந்ததோ அது வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் அந்த அளவுக்கு இருக்கா இல்லையா அப்படின்றது தான் அந்த குவாலிட்டி ஆஃப் லைஃப்னு சொல்லுவோம். ஸோ ஒரு வியாதி ஜென்ரலாக வந்து அது நம்ம ப்ராப்பராக ட்ரீட் பண்ண அப்புறம் அந்த குவாலிட்டி ஆஃப் லைஃப் நல்லா இருந்தால் தான் அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கே வந்து ஒரு மீனிங். ஸோ நம்ம ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் வீட்டுக்குள்ளாரே உட்காந்துருந்தோம் அப்படின்னா அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணி பேஷண்ட்டுக்கு இருக்கிற வியாதியை வந்து சரி பண்ணதில் எந்த ஒரு பர்பஸுமே சால்வ் ஆகாது. ஸோ அதனால தான் அந்த க்யூர் ரேட் அப்படின்ற விஷயத்தை நம்ம வந்து பிரஸ்ட் கேன்சரில் அட்டைன் பண்ண பிறகு எப்படி பேஷண்ட்டுடைய குவாலிட்டி ஆஃப் லைஃப் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்ற விஷயங்கள் நிறைய வந்து இந்த பிரஸ்ட் கேன்சர் ரிலேட்டடாக ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிக்கப்பட்டது. இதில் எவாலுவேட் பண்ண ஒரு விஷயம்னா பிரஸ்ட் கன்சர்வேஷன் சர்ஜரி. பிரஸ்ட் கன்சர்வேஷன் சர்ஜரி அப்படின்னா என்னன்னா, அந்த வேர்ட்லேயே உங்களுக்கு ஒரு மீனிங் புரிஞ்சிருக்கும். மார்பகத்தை காப்பாற்றக்கூடிய அல்லது பாதுகாக்கக்கூடிய ஒரு சர்ஜரி. ஸோ எப்படி பிரஸ்ட்ல கேன்சர் வந்திருக்கு, அப்புறம் எப்படி பிரஸ்ட்டை காப்பாற்ற முடியும் அப்படின்னு நினைப்பீங்க. ஸோ என்ன விஷயம் வந்து பல்வேறு வருடங்களா பண்ண ரிசர்ச்ல வந்து கண்டுபிடிக்க முடிஞ்சு அப்படின்னா, ஒரு மார்பகத்தில் ஒரு புற்றுநோயை வந்து மார்பை முழுசா அகற்றி தான் கியூர் பண்ண வேண்டிய கட்டாயம் கிடையாது. அந்த கட்டியை மட்டும் பிளஸ் அந்த கட்டியை சுற்றி உள்ள ஒரு சிறிதளவு டிஷ்யூ, மார்ஜின் சொல்லுவோம், ஒரு நார்மல் டிஷ்யூ, ஒரு கஃப் ஆஃப் நார்மல் டிஷ்யூன்னு சொல்லுவோம், அதை மட்டும் அகற்றுவதன் மூலம் மீதி இருக்கிற மார்பகத்தை காப்பாற்றுவதன் மூலமும் அதே அளவு கியூர் ரேட், அதாவது குணப்படுத்துவதற்கான சாத்தியக்கூறு நம்மளால கொண்டு வர முடியும் அப்படின்றது தான் வந்து பண்ண ரிசர்ச்ல கிடைச்ச ஒரு ரிசர்ச். ஸோ இதனால இன்னைக்கு டேட்ல மார்பக புற்றுநோய் அப்படின்னு வர்றவங்களுக்கு மோர் தென் 90% ஆஃப் த டைம் பிரஸ்ட் கன்சர்வேஷன் சர்ஜரி தான் செய்யப்படுது. பிரஸ்ட்டை ரிமூவ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு 10% பேருக்கு தான் வந்து என்டையர் பிரஸ்ட்டை அகற்ற வேண்டிய நிலைமை வரும். அது ஏன் அப்படின்ற விஷயங்கள் நான் பின்னாடி சொல்றேன். ஸோ இதுதான் பிரஸ்ட் கன்சர்வேஷன் சர்ஜரி அப்படின்ற ஒரு விஷயம்.